அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஓ எக்ஸாம்க்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அண்டு இந்த எக்ஸாம் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். அண்டு பார்ட் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது 110 மார்க்ஸ்க்கு வரும். பார்ட் 1 மட்டும் 110 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. யூனிட் 1ல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்னால் தமிழ் தான். நம்ம குரூப் 2 குரூப் 4ல் படிப்போம் இல்லையா, பொது தமிழ், அதுதான். ஆனால் இங்கே வந்து என்ன டாபிக்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க, சங்ககாலம் முதல் தற்காலம் வரை. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டுத்தொகையும் தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள். அதே போல் 17 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்களின் சிறப்புகள். நீதி நூல்கள்னால் நமக்கே தெரியும் இல்லையா, திருக்குறள், நான்மணிக்கடிகை, அந்த மாதிரி வர்றது. அண்ட் தென் ஐம்பெருங்காப்பியங்கள், நமக்கு தெரியும் ஐம்பெருங்காப்பியங்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஐஞ்சிறு காப்பியங்கள், சூளாமணி, உதயகுமார காவியம், யசோதர காவியம், அந்த மாதிரி வர்றது. பக்தி இலக்கியங்கள் லைக் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருமந்திரம், திருமூலர் எழுதின திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், திருவிளையாடற்புரம். ஆல்மோஸ்ட் இதில் நீங்கள் பார்த்த டாபிக்ஸ் தான் ஆல்ரெடி எல்லாமே. ஸோ அகெயின் பாருங்கள், சிற்றிலக்கியங்கள் 96 வகை பிரபந்தங்கள், கோவை, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், உலா, தூது, பரணி, பல்லு, குறவஞ்சி முதலியன. இது இல்லாமல் வேறு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கம் வளர்த்த தமிழ், சமணம், பௌத்தம், இஸ்லாம், கிறித்துவம், சித்தர்கள், அண்ட் தென் சமூக சீர்திருத்தம். இது இல்லாமல் உரைநடை வளர்ச்சி, புனைக்கதைகள், நாவல், சிறுகதைகள், நாட்டுப்புறவியல், கட்டுரை, இலக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணது தான். இதில் எதுவும் உங்களுக்கு வந்து புதுசாக கொடுத்துடல. அதே போல் இலக்கணம்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அந்த 5 இலக்கணங்கள் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இது தமிழுக்கு. நெக்ஸ்ட் இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ், போயட்ரி, ஃபிக்ஷன், ட்ராமா அண்ட் கிராமர். ஓகேவா? ஸோ எப்போ 1830லேருந்து டில் ப்ரெசன்ட் டே வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது லிட்ரேச்சரில், அது எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மாடர்ன் ட்ராமா, ஃபிக்ஷன், லிட்ரரி மூமெண்ட்ஸ், லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி, டீச்சிங்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, ஜேர்னலிசம், கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அண்ட் தென் என்னென்ன ஆரிஜின், எங்கேருந்து வந்துச்சு, ஓல்டு இங்கிலீஷோட கேரக்டர், மிடில் இங்கிலீஷ். டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போது நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் படிச்சிருந்தா. த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி, க்ரீக், லாத்தின், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், ஸ்காண்டினேவியன் அண்ட் அதர் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ். வேர்ட் ஃபார்மேஷன், ஒரு வேர்டு எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, சேஞ்ச் ஆஃப் மீனிங், த மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், யாரெல்லாம் மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர், மில்டன் அண்ட் டாக்டர் ஜான்சன், டாக்டர் சாம்வேல் ஜான்சன். பேசிக் இங்கிலீஷ் கிராமர், என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அங்கே தமிழில் வெறும் 5 இலக்கணம் மட்டும் கொடுத்துருந்தாங்களே, அந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ், வாய்ஸ், சிங்குலர், ப்ளூரல், ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதெல்லாமே இங்கிலீஷோட டாபிக்ஸ். அண்ட் தென் மேக்ஸ்ன்னு பார்த்தா ஸோ ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. சேம் பேட்டர்ன் தான். மேத்தமெட்டிக்கல், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், டேட்டா அனாலிசிஸ் இருக்குது, கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா, ப்ரெசன்டேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, tables, graphs, diagrams, analytical interpretation of data, simplification, percentage, highest common factor, அதாவது மீபேவான் தமிழில் சொல்லுவோம்ல அது, lowest common multiple, மீசீமா, தென் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், simple interest, compound interest, area, volume, time and work, decision making and problem solving, logical reasoning, puzzles, dice, numerals, verbals and non-verbals. ஸோ இது எல்லாமே மேக்ஸில் வந்துடும். ஸோ இந்த ஆல்ரெடி இது பார்த்த சேம் டாபிக் தான், ஒன்றும் புதுசாக ஒன்றும் எதுவும் கொடுத்துடல. சரிங்களா? ஐ மீன் சயின்ஸுன்னு சொன்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜாலஜி வந்துடும். ஸோ ஃபிசிக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டாபிக்ஸ் என்னமோ கம்மி தான் ஃபிசிக்ஸில். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், லா ஆஃப் மோஷன், ஃபோர்ஸ், ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரது தான். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், ஹீட், லைட் அண்ட் சவுண்ட், அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ். கெமிஸ்ட்ரிலையும் பாருங்கள், classification of matter, stoichiometry, types of reaction, extraction of metals. என்னென்ன மெட்டல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பர்டிகுலராக. இந்த மெட்டல்ஸ் வரைக்கும் படித்தா போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா சிலபஸில் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் ஆசிட் பேஸ்னால் என்னென்னு பார்த்துக்கணும். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் தென் கெமிக்கல் பாண்டிங், காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர், அதெல்லாம் என்னென்ன காம்பவுண்ட்ஸ், கேஸ் லா, ட்ரக்ஸு, ஃபர்டிலைசர், டைஸ் அண்ட் பாலிமர்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் வந்து கெமிஸ்ட்ரியில். தென் பாட்டனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட் ஃபிசியாலஜி, செல் ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். அண்ட் தென் ஃபேமிலிஸ், நம்ம 11th 12th பயாலஜி குரூப்பாக இருந்தால் படிச்சிருப்பீங்க. மால்வேசி, சொலானேசி, யூஃபர்ஃபேசி, மியூசேசி, இதெல்லாமே ரெக்கார்டில் எழுதியிருப்போம் நம்ம. ஸோ அந்த டாபிக்ஸில் எல்லாமே 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதையும் நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பிளான்ட் பேத்தாலஜி, பயோடெக்னாலஜி, டிஷ்யூ கல்ச்சர், அவ்வளோதான். ஜுவாலஜி சேம். ஹியூமன் ஃபிசியாலஜி நம்ம 12th படிச்சிருப்போம். ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன்ஸ், என்விரான்மெண்டல் பயாலஜி, குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இதெல்லாமே நமக்கு தெரியும். ஓசோன் லேயர் டிப்ளிஷன், அப்ளைட் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், ஸோ இதுவும் நமக்கு தெரியும். டைரி, பால்ட்ரி, ஃபிசிகல்ச்சர், ஃபிஷ் ஃபார்மிங், ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எது நல்ல ஃபெமிலியரோ அந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக, கொஞ்சம் ஓகே நான் படிச்சுட்டா கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்ற அந்த டாபிக்ஸ்க்கு வாங்க. அண்ட் தென் டஃபஸ்ட்டு டாபிக்ஸ்க்கு வாங்க. அட் த சேம் டைம் படித்ததை ஒன் டே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்களே ஒரு டைம் டேபிள் போட்டு அதை ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மெமரியில் வந்து இருக்கும். நீங்கள் படித்து வச்சுட்டு ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் பார்த்தா திரும்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, திரும்பி அகைன் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பெட்டர் அதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு 1 hour 1.5 hours நீங்கள் அந்த படித்ததே ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இட் வில் பி ஈஸி டு ரீகால் இட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். ஸோ ஆல்ரெடி டெட்டு பேப்பர் 2க்கு சோஷியல் மேஜர் இல்லை ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தால் அதை படிச்சிருப்பீங்க. குரூப் 4க்கு படிச்சிருப்பீங்க. சேம் கண்டென்ட் தான். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பீப்புள், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வென்ஷன், ஸோ எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆன் சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர், social reforms and religious movement, India since independence. Characteristics of Indian culture, unity in diversity, race, color, language, custom, and as secular state, India as secular state, organization of our fine arts, dance, drama, music, and growth of rationalism. Next, advent of Europeans. ஸோ என்ன யூரோப்பியன்ஸோட அட்வென்ட், அவங்க வந்தது என்னென்னலாம் நம்ம இங்கே போராடினோம், என்ன இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்ஸு, அப்போ நேஷ்னல் லீடர்ஸ் எப்படி வந்தாங்க, ஸோ அந்த மூமெண்ட்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, கம்யூனலிசம் லெட் பார்ட்டிஷன் என்ன, தமிழ்நாட்டில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட ரோல் என்ன, யார் யாரெல்லாம் அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இருந்தாங்க தமிழ்நாட்டில். ஸோ எஸ்பெஷலி அவங்களே சில நேம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ராஜாஜி, விஓசி, பெரியார், பாரதியார்னு. ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். பொலிட்டிக்கல் சிஸ்டம் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் திராவிடியன் மூமெண்ட் தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன, அதோட ஸ்கீம்ஸ் என்னென்ன, ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இந்த வேரியஸ் பியர்ஸ், இது எல்லாம் எஸ்பெஷலி ஆர்ட், சயின்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலோசஃபி. ஸோ இதெல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் வந்துடும். அண்ட் தென் கான்ஸ்டியூஷன்னா பாருங்கள். ஸோ கான்ஸ்டியூஷன் நமக்கே தெரியும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் டு கான்ஸ்டியூஷன், சேலியன் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, யூனியன், ஸ்டேட் அண்ட் டெரிட்டரிஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, ஹியூமன் ரைட் சார்ட்டரு, யூனியன் லெஜிஸ்லேட்டரு, பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அண்ட் தென் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், அசம்பிளி, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றது தான். ஒன்றும் புதுசாக ஒன்றும் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததே திரும்ப 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 என்ன பண்ணிக்கணும், நம்ம ரீகால் பண்ணிக்கணும். அமெண்ட்மெண்ட்ஸு, ஷெட்யூல்ஸு, என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸு, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃபு, ஆன்டி கரப்ஷனல் மெஷரு, லோக் அடல்ட்டு, அந்த ஃபுல்லாக அதெல்லாமே, ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யார், அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கமிஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், இதெல்லாமே. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபினா ஜியாகிரபிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் கமர்ஷியல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, என்ன நம்மளோட ஃபீச்சர்ஸ், சேம் ஜியாகிரஃபியை நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த சோலார் சிஸ்டமு, எர்த், அட்மாஸ்பியரு, ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியரு, மான்சூனு, ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட், ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எங்கெங்கே என்னென்ன விளையுது, என்னென்ன பீடபூமிகள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது, அப்புறம் வந்து எந்தெந்த ஊரில் என்னென்ன வைல்டு லைஃப் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் இருக்குது, ஃபாரஸ்ட்டு, லேண்ட்மார்க்ஸு, அது எல்லாமே. பாலிசி ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் எக்கலாஜி, அதுக்காக என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில், அது எல்லாமே. அது வந்து தமிழ்நாடு லெவல்லையும் பார்க்கணும், அட் த சேம் டைம் இந்தியா லெவல்லையும் பார்க்கணும்.
அப்புறம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்னு போனீங்கன்னா 5 இயர் பிளான்ஸ் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அந்த 5 இயர் பிளான் இப்போ என்னவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் பார்த்துக்கணும். டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, நேஷனல் இன்கம் எவ்வளோ வருது, ரூரல் வெல்ஃபேருக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சோஷியல் செக்டார் ப்ராப்ளம்ஸ் என்ன, பாப்புலேஷன் என்ன, எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ஹெச்ஆர்டி கோட் என்ன, இந்தியா அதில் எத்தனாவது லெவலில் இருக்குது, வேர்ல்டுலேயே எது ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன, எக்கனாமிக் க்ரோத் அதனால் என்ன பண்ணுது, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் என்ன தமிழ்நாட்டில், அப்புறம் எனர்ஜி டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன, ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன, பிளானிங் கமிஷன்னா என்ன, ஸோ இந்த மாதிரி நிதி ஆயோக், குளோபலைசேஷன்னா என்ன, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்துக்கிட்டுங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் 10 மார்க்ஸ்க்கு. ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரெக்ட் அஃபேர்ஸ் 10 மார்க்ஸ்க்கு வருது. ஸோ அது டே டு டே லைஃப், நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறது, மேகசின்ஸ் பார்க்குறது. ஸோ இப்போல்லாம் நம்ம கையிலேயே இருக்குது நியூஸ் பேப்பர்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம போய் கடையில் வாங்கணும். ஸோ இப்போல்லாம் நம்மளே இ நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன்லேயே வருது. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, இப்போ வந்து அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது, சோஷியல் அண்ட் டெக்னாலஜிஸ், இன்வெஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு 10 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு, அது ஒரு 110 கோர் சப்ஜெக்ட்ஸ், இது ஒரு 120 ஆயிடுச்சு. ஸோ 30 மார்க்ஸ்க்கு என்ன வரும்னு சொன்னால் நம்மளோட சைக்காலஜி வந்துடும். சரிங்களா, ஏன்னா இது பிஇஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்ஸ். நீங்கள் இங்கே போய் டீச் பண்ண மாட்டீங்க, பட் உங்களுக்கு கீழே சில ஸ்கூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல்ஸை நீங்கள் இது பண்ணணும்னா சைக்காலஜி மஸ்ட்டு. சரியா, ஸோ சைல்ட் சைக்காலஜி அண்ட் பெடகாலஜி. ஸோ இது வந்து 30 மார்க்ஸ்க்கு வந்துடும். ஸோ சேம் 10 யூனிட்ஸு. எங்கே போனாலும் நம்மளை இந்த சைக்காலஜி விட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் சைக்காலஜி தான். சரியா, நம்மளோட புரிஞ்சிக்கிறது தான் இருக்குது. சிலர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஸோ யூனிட் 1 ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதில் இருக்க ஃபுல்லாக மெச்சூரேஷன்னா என்ன, பிரின்சிபல்ஸ், க்ரோத், டெவலப்மெண்ட்டு, இன்ஃபான்சி, சைல்டுஹுட் அண்ட் அடலசன்ஸ் 3 ஸ்டேஜில் பிரித்து சொல்லியிருப்பாங்க. அது நெக்ஸ்ட்டு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் என்ன, ப்ராசஸ்ஸு, அட்டென்ஷனு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனு, சென்சேஷனு, ஃபேக்டர்ஸு, ஸோ கான்செப்ட்டு, இந்த மாதிரி வர்றது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து கான்செப்ட் மேப்ஸு, இமேஜரி, பர்னரோட தேரி, அதெல்லாமே வந்து இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு 3rd யூனிட் பாருங்கள், சோஷியல், எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். ஸோ சோஷியல், எமோஷ்னல், மாரல் டெவலப்மெண்ட்னா சோஷியல் டெவலப்மெண்ட்டு, இந்த சொசைட்டியில் ஒரு குழந்தை வளரும்போது அது என்னென்ன, எரிக்சனோட ஸ்டேஜஸ் என்னென்ன, ஆல்ரெடி நீங்கள் இப்போ டிஎன் பேப்பர் 2 எழுதியிருந்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. எரிக்சன், டாண்டே, கோல்பர்க்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அவங்களோட தேரிஸ்லாம் என்னென்ன, மாரல் டெவலப்மெண்ட்டு, ஸோ அதெல்லாமே வந்து இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு லேர்னிங்னால் நமக்கே தெரியும் இல்லையா, லேர்னிங் மெத்தடு, பாவ்லோ, ஸ்கின்னர், எப்படி நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். அவங்க வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, கேட் வச்சு பண்ணியிருப்பாங்க, வெள்ளை இலை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, நாய் வச்சு பண்ணியிருப்பாங்க, அனிச்சை செயல். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பை லேர்னிங், எப்படி நேச்சுரலாக லேர்ன் பண்ணிக்கிறோமா, இல்லை நமக்கு தூண்டல் துலங்கல் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணுறோமா, ஸோ அந்த மாதிரி சொல்கிற டாபிக்ஸ் தான் இது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸோ இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு, தமிழில் சொன்னால் நுண்ணறிவு எவ்வளோ இருக்கும், ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ இருக்கும் நார்மலாக. ஐக்யூ அசஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு குழந்தையோட நுண்ணறிவு திறனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட நுண்ணறிவுக்கு கீழே இருந்தால் அந்த குழந்தைய நம்ம என்னென்னு எப்படி நம்ம கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே இந்த டாப்பிக்கில் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. ஸோ க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கில்ஃபோர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இன்டெலெக்சுவலு, கார்டன்ஸோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தேரி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ். ஸோ நம்ம எப்படிலாம் மோட்டிவேட் பண்ணலாம் ஒரு குழந்தைய. ஸோ இப்போ நம்ம பேப்பர் 2க்கு படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளாஸில் போய் இப்போ எப்படி நம்ம கிளாஸில் இது பண்ணலாம், அந்த பசங்களை பாராட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, மிஸ் நம்மளை பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, சார் நம்மளை பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து படிப்பாங்க. ஸோ இங்கே வந்து எப்படிலாம் நம்ம மோட்டிவேட் பண்ணலாம், கைண்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் எப்படி கொடுக்கலாம், அந்த தியரிஸ் என்னென்ன, மாஸ்லோட ஹைரார்கி தியரிஸ் இருக்குல்ல, அது இதில் வந்துடும், கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களே. அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன், டெக்னிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து இதில் வந்துடும். கிளாஸ் ரூம் கான்டெக்ஸ்ட் என்ன, காம்படிஷனு, ஒரு ப்ரைஸ் கொடுக்குறது, சும்மா ஒரு பென்சில் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் கூட அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறதா அர்த்தம். ஒரு கிளாப் பண்ண வைக்கிறது, அசம்பிளியில் வந்து அந்த பசங்களை வந்து சொல்லி இந்த மாதிரி இவங்க எடுத்திருக்காங்க, அப்படி எடுத்திருக்காங்க, நாட் கம்பேரிசன், அட் த சேம் டைம் நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஸோ இதை பார்த்து இன்னொரு குழந்தை நம்மளும் படித்தா நம்மளும் வரலாம் அப்படின்ற மாதிரி வர கான்செப்டில் நம்ம கொண்டு போகணும்.
நெக்ஸ்ட்டு பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட். ஸோ பர்சனாலிட்டி, மேஜர் டிட்டர்மினன்ட்ஸ், பர்சனாலிட்டி தியரிஸு, டைப்ஸு, ஸோ அந்த மாதிரி வராது. இந்த பர்சனாலிட்டி வச்சு கூட கொஷின் கேட்டிருந்தாங்க பேப்பர் 2ல். மென்டல் ஹைஜீனிக் அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக். ஸோ இது என்ன கான்செப்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக், எப்படி இருக்குது, டிஃபென்ஸ், அதோட மெக்கானிசம் என்ன, அந்த மென்டல் இல்னஸ் எதனால் வருது அப்படின்றத பற்றி இந்த டாபிக் அந்த யூனிட். நெக்ஸ்ட்டு 9th யூனிட் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். நமக்கு நல்லா தெரியும் கவுன்சிலிங் நீட்ஸ், எந்தெந்த குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ற லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸோடு இருக்கிற குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, மோஸ்ட்லி டிஸ்லெக்ஸியா, டைக்ரஃபியா அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான டாபிக்ஸ் தான் இது. 10th யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்றதை பற்றி தான் இந்த டாபிக்ஸில் படிப்போம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் சர்வ சிக்ஷா அபியான், ஆர்டி ஆக்ட், ஸோ இது எல்லாமே வந்து இந்த டாபிக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தது எல்லாமே வந்து பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ். ஸோ எல்லாருக்கும் பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் போடும்போது இது எங்கெங்கே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம படிக்க நம்ம எதெல்லாம் படிச்சிருக்கோம், எதெல்லாம் ரீகால் பண்ணணுன்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ.